வணக்கம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பாக மாதாவரம் டு சிறுச்சேரி சிப்காட் இடையே 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 48 ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட்டு வரும் வழித்தடம் 3இல் ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அமையுள்ளது. 19 கிலோமீட்டர் உயர்மட்ட பாலமாகவும் 26.4 கிலோமீட்டர் நிலத்தடியிலும் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 3வது வழித்தடத்தில் ராயப்பேட்டை முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வரை சுரங்கம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு ராயப்பேட்டையில் இருந்து ஆர்கே சாலை வரை மொத்தம் 910 மீட்டர் தொலைவிற்கு பவானி என்கின்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மூலம் சுரங்கம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பணிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். இந்த ஆய்வில் நடைபெற்று வரும் பணிகள் எத்தனை சதவீதம் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்பது குறித்து மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். ராயப்பேட்டையை தொடர்ந்து ஆலப்பாக்கம் 2 அடுக்கு மெட்ரோ ரயில் பாதை, பூவிருந்தவல்லி புறவழி மெட்ரோ ரயில் நிலையம், பூவிருந்தமல்லி மெட்ரோ பணிமனை உள்ளிட்ட 4 இடங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இந்த நிகழ்வில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரீதி